அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தாரிகளே, ரமலானை பெற்றோம் அதில் எதை கற்றோம் என்ற தலைப்பில் 13வது நாளாக பாவமும் இறை சாபமும் என்ற தலைப்பில் தங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, ரமலானுக்கு முன்பு வரை நாம் அதிகம் பாவங்களை செய்திருப்போம், அதிகமாக குற்றங்களை செய்திருப்போம். எல்லா விதமான குற்றங்களையும் அல்லாஹு தாலா இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மன்னிக்கிறான். இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல் மக்ஃபிரா என்பதாக சொல்வார்கள், பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள், வஅவுஸதுஹு மக்ஃபிரத்துன். இந்த ரமலான் மாதத்தினுடைய 2ஆம் பத்து என்பது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நாள் என்பதாக சொல்வார்கள். எனவே இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு நாம் எல்லாம் சுத்தவான்களாக பரிசுத்தவான்களாக ஆகுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தன் தேன் திருமறையிலே சொல்லுவான், குல் யா இபாதியல்லதீன ஸரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஓ என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களே பாவங்களை அதிகம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அருளிலிருந்து, அல்லாஹ்வினுடைய கருணையிலிருந்து, அல்லாஹ்வின் ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். நான் அதிகம் பாவம் செய்திருக்கிறேனே, அதிகம் குற்றங்களை செய்திருக்கிறேனே, வானம் அளவு பாவங்களை செய்திருக்கிறேனே, பூமி அளவு பாவங்களை செய்திருக்கிறேனே, கடல் அளவு பாவங்களை செய்திருக்கிறேனே, மணல் துகள் அளவு பாவம் செய்திருக்கிறேனே. அல்லாஹு தஆலா நான் செய்த பாவத்திற்காக வேண்டி என்னை மன்னிப்பானா, என்னை தண்டிப்பானா என்பதாக அல்லாஹ்வின் அருளிலிருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹு தஆலா மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா பாவங்களை அதிகம் செய்த தன் அடியார்களை தன் பக்கம் இழுக்கிறான். நம்மில் எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்வார்கள், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹு தஆலா இந்த அடியார்களை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான் என்று தெரியுமா? யா இப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி ரஜௌதனி, என்னிடத்தில் ஆதரவு வைத்து என்னிடத்தில் நீ பிரார்த்திக்கும் காலமெல்லாம் கஃபர்து லக, நீ செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னித்து விடுவேன். அலா மா கான ஃபீக, உன்னிடத்தில் எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் சரி அதை நான் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன். மேலும் அல்லாஹு தஆலா கூறுவானாம், யா இப்ன ஆதம் லவ் பலகத் ذுனூபுக அனான ஸமா, வானம் நிரம்பும் அளவிற்கு உன்னுடைய பாவங்கள் மிகைத்திருந்தாலும் கூட, சும்ம இஸ்தக்ஃபர்தனி, அதற்கு பிறகு நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடினாலும் கூட, கஃபர்து லக, நீ செய்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன். மேலும் அல்லாஹு தஆலா அழைக்கிறான், யா இப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, பூமி நிரம்ப பாவங்களை செய்து நீ என்னிடத்தில் வந்து, சும்ம லகீதனி லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ் இணை கற்பிக்காத நிலை என்னிடத்தை நீ வந்து சந்தித்தாலும் கூட, ல அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்துன், நீ எந்த அளவிற்கு பூமி நிரம்ப பாவம் செய்தாயோ அதே அளவிற்கு பூமி நிரம்ப நான் பாவ மன்னிப்பை தருவதற்கு காத்திருக்கிறேன், நான் உன் அருகிலே வருகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறியதாக திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதம் என்பது நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம், அத்துணை பாவங்களையும் கரைக்கக்கூடிய உன்னதமான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே இருகரம் மேந்தி அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். ரப்பி ரஹ்மானே, உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை ரஹ்மானே, நீ தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ரஹ்மானே, நீ மன்னிக்காவிட்டால் எங்களுடைய பாவங்களை யார் மன்னிப்பார் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இருகரமேந்தி துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். நாமும் தயாராகுவோம். அப்பழுக்கற்றவர்களாக சுத்தவான்களாக நம்முடைய பாவக்கரைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு சுத்தவான்களாக மாறுவோம்.